செப்டம்பர் 5. ஸோ செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே, ஆசிரியர்கள் தினம். ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு டீச்சராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இந்தியாவோட செகண்ட் பிரசிடெண்ட்டாகவும் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார். ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து டீச்சர்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா விதமான டீச்சர்ஸையும் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி டேங்கிறாங்க. ஸோ சேரிட்டி, ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய அனாதாசிரமம் இருக்குது, நிறைய மனுஷங்க வந்து கஷ்டப்படுறாங்க, முதியோர் இல்லம் இருக்குது. இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன உதவி வந்து அவங்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இந்த சேரிட்டி டே வந்து கொண்டாடுறாங்க. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா சமோசா டே, வேர்ல்டு சமோசா டே. ஸோ சமோசா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சொல்லலாம். சரி, எங்கே பார்த்தாலும் இங்கே சம்சா வந்து இந்தியா பூரா பயங்கரமாக வந்து ஃபேமஸாக இருக்குது. இப்பேற்பட்ட சம்சா பார்த்தீங்கன்னா 10th செஞ்சுரியில் சென்ட்ரல் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சம்சா வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் 13வது நூற்றாண்டாக தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சம்சா மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. ஸோ சம்சாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்த் இந்தியா சம்சா, சவுத் இந்தியா சம்சான்னு இருக்கும். நார்த் இந்தியா சம்சாங்கிறது கொஞ்சம் பட்டாக்ஸ் பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் வச்சுருப்பாங்க. அதே நம்ம ஊர் சம்சா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஆனியனு, வெங்காயம், இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கும். ஸோ 2 சம்சாவுமே நல்ல டேஸ்டான சம்சா தான். ஆனால் எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் இந்தியா சம்சா தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த சம்சாவை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 5 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.